ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்மளுடைய விஸ்வகுருவான பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி அண்ட் ஸ்வர்ணமாலியா பத்ரிஜி அவங்களோட பிளெஸிங்ஸோட நம்ம டான்ஸ் வித் டெக்கனி இந்த புத்தகத்திலிருந்து ஞானத்தை கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன பண்றோம்னா, இவங்களுக்கு இப்படியே காலங்கள் ஓடிட்டே இருக்கு. இவளால போய் பார்க்க முடியல, வசுந்தராவை போய் பத்மாவால பார்க்க முடியல. ஏன்னா அந்த குழந்தையோடைய நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டான். குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவங்க ஃபேமிலியில அவங்க பிரதரோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கெல்லாம் மேரேஜ் ஆச்சு. அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆச்சுன்னா, அவளோட எல்டஸ்ட் டாட்டர் சமயாக்கும் என்ன பண்ணாங்க, மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாரு, யஷி பண்ணாரு. பண்ணிட்டு எப்படின்னாக்கா, அவரோட ஃபேமிலியில ரிலேட்டிவ் பாய் அம்டோன்னு ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. அவங்க ஹார்ஸ் பிரீடிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பெரிய ஹார்ஸ் ஃபார்ம் வச்சிருக்காங்க. தேர் ஆல் வெரி சொபிஸ்டிகேட்டட் பீப்புள், அரிஸ்டோக்ராட் பீப்புள். அவங்களுக்கே என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி செகண்ட் டாட்டர் டோல்மா, அவங்களையும் என்ன பண்ணினாங்க, அக்கா இருக்கிற ஊர்லயே கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கேயும் அவங்களோட ரிலேட்டிவ் தான், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. யாராவது சின்ன பொண்ணா இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவளையே அந்த குழந்தை டென்ஷனை பாத்துக்கிறது, அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்படியே காலங்கள் போயிட்டே இருந்தது. கொஞ்சம் டென்ஷன் என்னாச்சுன்னா, ஒரு 10 வயசு ஆயிடுது. 10 வயசு ஆனவொடனே என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அடிக்கடி இவர் என்ன சொல்வாருன்னா, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாரு. இந்த புக்ல இருந்து சொல்வாரு, காஷ்மீர்ல என்ன நடந்ததுன்னு சொல்வாரு. நலந்தா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, வேர்ல்டுலயே வேர்ல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி புத்திஸ்டுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டி. அதுல அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் அந்த யூனிவர்சிட்டியை பத்தின சில டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவர் சொல்வார், டென்ஷனை சொல்வாரு, நீ ஃபியூச்சர்ல அந்த யூனிவர்சிட்டியில போய் நீ படிக்க போற அப்படின்னு சொல்வாரு. அதை கேட்ட உடனே பத்மாக்கு பயம் வந்துரும். என்ன, இவனை அங்கெல்லாம் அனுப்ப போறீங்களா, இது எங்க இருக்கு, இந்தியால இருக்கு, எப்படி அங்க போவான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை பத்தின கவலை வேண்டாம், அந்த காலம் டைம் வரும்போது அவனே கிளம்பி போவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்க, கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸா இவரும் எங்கேயும் போல, எங்கேயுமே போல. அதனால இப்ப என்ன, நிறைய பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் எல்லாம் பத்தி பேசுறாங்க. இதுல சைனால எப்படி இருந்தது பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ், இங்க ஜாங் ஹேங் ஹங்ல எப்படி இருந்தது பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ், அப்ப எப்படி டீல் பண்ணாங்க, அதே மாதிரி இந்தியால பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருந்தது அந்த பீரியட்ல. அவங்க என்ன சொல்றாருன்னா, புத்தர் பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு இது பீரியட்ல ஒரு கிரேட் பேரியர் இந்தியால இருந்தாரு. அவர் எல்லா ராஜ்யங்களையும் இன்வைட் பண்ணி ஒரு பெரிய வார் இது பண்ணாரு. அந்த ட்ரூத்தை நிலைநாட்டுறதுக்காக ஒரு பெரிய வார் கண்டக்ட் பண்ணாரு. அப்ப அந்த வார்ல ரூபானி மகாராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருனாக்கா, அவர் கிருஷ்ணர் என்ன சொன்னாரா, உன்னோட படைகளை கூட்டுட்டு நீ மவுண்டனுக்கு அண்ணண்ட சைடு, காஷ்மீரை தாண்டி இமாலயால மவுண்டனுக்கு அண்ணண்ட சைடு நீ கிளம்பி மறைஞ்சு போயிடு, இங்க இருக்காதன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சாராம். அனுப்பிச்சுட்டு அப்புறம் என்ன சொன்னாரா, நீ திபெத்துல போயிட்டு அங்க காட்டுவாசிகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வழிகாட்டியா அங்க நீ என்ன பண்ணு, கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சாரு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த வார்ல நிறைய ராஜ்யங்கள்லாம் இருக்க போறது கிடையாது. அதனால நீ இப்பயே கிளம்பி போய் உன்னோட ஃபியூச்சர் அங்கதான் இருக்கு, நீ கிளம்பி போன்ட்டு த கிரேட் கிருஷ்ணா அட்வைஸ் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் அர்ஜுனனோட கிரேட் கிராண்ட் சன் திபெத்துக்கு அங்க அதர் பார்ட் வெஸ்ட் பார்ட்டுக்கு அங்க தன்னோட ராஜ்யத்தை அமைச்சதாகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்தாரு. அதே மாதிரி மௌரியா பீரியட்ல, மொகல் எம்பரர் பீரியட்ல எல்லாம் எப்படி இருந்தது இந்தியா, காஷ்மீர் எல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திச்சது காஷ்மீர். அதுக்கப்புறம் என்ன என்ன மாதிரியான நிறைய எங்கெங்கெல்லாம் ஞானிகள் எல்லாம் வந்தாங்க. சைனால என்ன நடந்தது, அங்க சைனால ஹேங் எம்பரர் பீரியட்லயும் இன்னும் இப்ப நிறைய வம்சாவழியில நிறைய கிங்ஸ் அவங்க எல்லாம் எப்படி பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை கையாண்டாங்க, இதெல்லாம் பத்தியும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப இவ கேக்குறா, எதுக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பத்மா கேக்குறா அவ ஹஸ்பண்ட் கிட்ட. அவர் என்ன சொல்றாரு, இது டென்ஷனுக்கு ஃபியூச்சர்ல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன், நான் இங்க இருந்து கிளம்பி ஹேங் போறேன்.
சைனாக்கு போறேன், நான் போகும்போது என்னோட நான் டென்சனையும் கூட்டிட்டு போறேன். ஏன்னா டென்சனுக்கு வந்து அங்க ஹேண்ட் லாங்குவேஜ் கத்துக்கணும். அப்புறம் அங்க இருக்கிற கலாச்சாரங்கள் எல்லாம் பத்தியும் அவன் கத்துக்கணும். அதனால நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது சொல்ற, குழந்தைக்கு இப்பதான் 10 வயசு ஆகுது, இந்த வயசுல வந்து நீங்க விட்டுட்டு போக அங்கெல்லாம் கூட்டுன்னு போக கூடாது, வேண்டாம், அவ்வளோ லாங் டிராவல்லாம் எப்படி தாங்குவான், அதனால வேண்டாம்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, இல்ல இது வந்து ஒரு கட்டாயமான விஷயம், அவனோட பர்பஸ் என்னவோ அந்த பர்பஸ்க்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. சொன்ன உடனே இவளுக்கு வந்து ரொம்ப துக்கமாயிடும். நம்ம இப்ப இவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டா வரத்துக்கு வந்து 1.5 வருஷம் ஆகும் திருப்பி வரத்துக்கு. அது வரைக்கும் நம்ம எங்க இருக்க போறோம், நம்மளோட பிரதர்ஸ் அவங்க ஃபேமிலில அவங்கவுங்க ஃபேமிலில அவங்க ரொம்ப இதுவா இருக்காங்க, பிஸியா இருக்காங்க. அடுத்தது வந்து இங்க பூமா இருந்தா பூமாவும் வந்து ரொம்ப தள்ளி போயிட்டா, அங்கேயும் போக முடியாது, அவளும் முரல்ஸ் ஒர்க்ல வந்து அவ ரொம்ப பிஸியா இருக்கா, என்னால அங்கேயும் போய் ஸ்டே பண்ண முடியாது, அதனால நான் எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பெரிய, இங்க தனியா இருக்க முடியாது, டென்ஷனை விட்டுட்டு இருக்க முடியாது, இருக்கிறத நான் இமேஜினே பண்ண முடியாது. ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஒரு நிமிஷம் கூட என் பிள்ளைய விட்டு நான் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது அப்படின்னு பத்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஃபீல் பண்ணிட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு இது வரும். ஆஹ் என்ன வரும்னா அவ வந்து நினப்பு வரும். ஐயோ நம்ம இப்ப வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம வசுந்தராவை பார்க்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நம்ம வசுந்தராவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவா, கிளம்புவா, குதிரை எடுத்துட்டு போவா. போய் அங்க போன உடனே அப்பதான் வந்து வசுந்தரா என்ன பண்ணுவான்னா, எங்கேயோ ஒரு பிளேஸ்ல வந்து யாருக்கோ உடம்பு சரியில்லை, மெடிசன் எடுத்துட்டு அவ கிளம்புறா. அப்ப இவளை பார்த்த உடனே அங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள வீட்டுக்கு அந்த காட்டேஜ் உள்ள கூட்டுன்னு போவா. வாப்புமா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, என்ன ஆச்சு, ஏன் உன் ஃபேஸ் ஏன் ஒரு மாதிரி இருக்கு, நீ ஏன் ரொம்ப கலக்கத்துல இருக்க அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அப்ப கேட்கும்போது அவ என்ன சொல்வானா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து யஷி வந்து டென்ஷனை கூட்டிட்டு சைனாக்கு டிராவல் பண்ண போறாராம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், அவன் எப்படி போவான், அவங்க போனாங்கன்னா அவங்க 2 பேரையும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு என்னால முடியவே முடியாது, ஏன்னா என்னோட டாட்டர்ஸ் எல்லாம் மேரேஜ் ஆகி போன அப்புறம் நான் ரொம்ப அவங்கள பத்தி எல்லாம் நினைக்கிறது கிடையாது, ரொம்ப ஃப்ரீக்வெண்டாவும் நான் பாக்குறது கிடையாது, நான் டென்ஷனோடயே நான் என்னோட லைஃப் டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இப்ப அவன் இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும், ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, இவர் தான் கூட்டுன்னு போறாரு, ஹீஸ் 2 பேருமே ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்காங்க, அந்த டிராவல்லயோ இதுலயோ எனக்கு எந்த அச்சமும் கிடையாது, ஆனா இவங்களை விட்டுட்டு நான் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அப்ப உடனே வசுந்தரா என்ன சொல்வா, கலக்கம் கிடையாது பத்மா, இது வந்து காலத்தோட கட்டாயம், நீ என்ன தப்பு பண்றேனாக்க உன்னோட லவ்வ வந்து நீ அட்டாச்மெண்டோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க, இதுதான் நீ செய்யற பெரிய தப்பு. அப்ப நீ என்ன பண்ணணும்னாக்க அதெல்லாம் வந்து நீ வச்சுக்க கூடாது, நீ வந்து அதையும் தாண்டி நீ எப்படி ஃபீல் பண்ணணும்னாக்க உன்னோட பையன் வந்து உன் ஹஸ்பண்டோட போய் நாலேஜ் எடுக்கிறதுக்காக அவன் போறான், அதனால அவன் வந்து ஃபியூச்சர்ல ஃபார் டிஸ்டன்ஸ் அவன் டிராவல் பண்ணுவான், அப்ப அதுக்கு வந்து இப்பயே இவர் வந்து யஷி வந்து ப்ரிப்பேர் பண்றாரு உன் பையனை, அதனால நீ அந்த பையனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவன் ஃபியூச்சர்ல நல்ல நிலைக்கு வரத்துக்கு நீ ஹெல்ப் பண்ணணுமே தவிர, நீ லவ்ன்ற பேர்ல ஒரு அட்டாச்மெண்ட் வச்சு அவனை வந்து பேக் போஸ்ட்ல நீ இழுக்க கூடாது, அது வந்து சரி கிடையாது, நீ லவ்வுக்கும் இதுக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும், உண்மையான லவ் வந்து அவனோட குரோத்ல நீ அக்கறையை காட்டணுமே தவிர கூடயே வச்சுக்கிறத வந்து நீ இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவா. அப்ப அவர் என்ன சொன்னாரு, உன்னோட கணவரோட டைம் வந்து ரொம்ப லிமிட்டட் இந்த இடத்துல, அதனால அவர் அதுக்குள்ள டென்ஷனுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்வா. உடனே பத்மாக்கு வந்து பயம் வந்துடும். நீ என்ன சொல்ற இது வசுந்தரா, எனக்கு தெரியும் யஷி வந்து என்னோட ரொம்ப வயசு, ஒரு நியர்லி 14 இயர்ஸ் என்னை விட பெரியவர்னு எனக்கு தெரியும், அதனால அது வந்து ஒரு ஸ்டேஞ்சா இருக்கு, நான் எந்த விதத்திலயும் வந்து என்னோட ஏஜையும் அவரோடதையும் நான் கம்பேர் பண்ணதே கிடையாது, அப்புறம் வந்து அவரு வந்து அவர் என்னோட வயசு அதிகமா இருக்கிறதுனால என்னை விட்டுட்டு முதல்ல அவர் கிளம்பணுங்கிறது வந்து நான் நினைக்கவே இல்லை, இது வந்து ஸ்டேஞ்சா இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும் போது அவ என்ன சொல்வானா, இது வந்து ஃபியூச்சர்ல நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப டென்ஷனோட இதை மட்டும் நீ பாரு, அதுக்கு குரோத்துக்கு உண்டான என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீ பண்ண வேண்டும், பண்ணணும் அப்படின்னு சொல்வா. அப்ப இவ என்ன சொல்வானா,
எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து அவ்வளவு தூரம் நான் ப்ரிப்பேர்டே இல்லையே அப்படின்னு சொல்லுவா பத்மா. அப்ப ப்ரிப்பேரா இல்லைனாக்க நீ ப்ரிப்பேர் பண்ணிக்க உன்ன அப்படின்னு சொல்லுவா. அப்ப தனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட வந்து சொல்லுவா வசுந்தரா. நான் வந்து டல்லாவோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சு 10 வருஷம் நான் டல்லா விட்டு ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. நான் கூடயே இருப்பேன். டல்லாவும் என்னை தனியா விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போவாங்க. ஆனா ஒரே ஒரு தடவை ஒரு டைம் என்ன ஆச்சுனாக்க, நான் வந்து அவங்க இல்லாம இருக்க முடியாதுன்ற ஒரு மனநிலையை நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் எனக்குள்ள. இத டல்லா புரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, உடனே அந்த அட்டாச்மெண்ட் உள்ள நான் இருக்கேன்னு புரிஞ்சுட்டு அந்த ஸ்டிங் என்ன பண்ணாங்க, கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு அடிக்கடி என்ன பண்ணாங்க, என்னை விட்டுட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னை கூட்டிட்டு போக மாட்டாங்க. வரத்துக்கு 1 வாரம் ஆகும், 15 நாள் ஆகும், 1 மாசம் ஆகும், கிட்டத்தட்ட 6 மாசம் கூட ஆகும். அப்பெல்லாம் நான் வந்து அவங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு அவங்களுக்காக ஏங்கிட்டே இருப்பேன். அப்ப அவங்க வரும்போது ஒரு நாள் ஒரு டைம் வரும்போது நான் சொல்வேன், நீங்க இங்க இல்லாம இருக்க முடியல டல்லா, அதனால நீங்க எங்க போறீங்களோ அங்க என்னையும் நீங்க கூட்டிட்டு போயிடுங்கன்னு நான் அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் வச்சேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நோ நோ, நீ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, நீ அட்டாச்மெண்ட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு தடவை அவங்க போயிட்டு வரவே இல்லை. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அவங்க எனக்கு வந்து நிறைய லெசன்ஸ் கத்து கொடுத்தாங்க. அந்த லெசன்ஸ் வந்து நான் கத்துக்கிறதுக்கு எனக்கு நிறைய நாள் ஆச்சு எனக்கு. அப்போ ஒரு தடவை வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்னை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு ரொம்ப நாள் வரவே இல்லை. அப்போ ஒரு ஒரு நாள் ட்ரீம்ல வந்து நான் அவங்கள பாக்குறேன். பார்த்துட்டு என்ன எப்படி இருந்தாங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப அழகான பிளேஸ். அந்த பிளேஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அவங்க நிக்கிற இடம் பார்த்தாக்க, நீ சொல்லுவ இல்லையா நாம்திஷோ லேக், அந்த மாதிரி இருந்தது. அந்த லேக்கையும் காட்டினாங்க. அந்த லேக் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லேக்ல இருந்து ஒரு ஒளி வந்து எமினேட் ஆகி வெளில வந்தது. அந்த ஒளி வந்து அவ்வளவு பிரகாசமா இருந்தது. அந்த ஒளியை பார்த்தோன்னே எனக்குள்ள அவ்வளோ ஒரு ஜாய் வந்தது. ஜாய் வந்த உடனே நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவருக்கு வந்து டல்லா வந்து இது கனவுல நடக்குது. வந்து நாம்திஷோர் ரிவர் கிட்ட அங்க நிக்கிறாங்க. நம்மள கூப்பிடுறாங்க, அதனால நம்ம போகணும் அப்படின்ட்டு என்ன ஆச்சுனாக்க, எனக்கு வந்து இது தோணித்து. தோணுன உடனே நான் என்ன பண்ணேன், அந்த குதிரையை எடுத்துட்டு நான் ரொம்ப ஃபாஸ்டா போனேன். எங்கேயும் ஹால்ட் கூட பண்ணல. அந்த குதிரைக்கு பாவம், நான் ப்ராப்பர் வாட்டர் ஃபுட்டு கூட நான் கொடுக்காம அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அங்க போனேன். அங்க போய் டல்லா டல்லான்னு எல்லா இடத்தையும் தேடினேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. டல்லா வந்து கனவுல சூட்சுமமா காட்டினாங்க, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் பாருன்ற ஒரு பெருமிதம் வேற எனக்குள்ள இருந்தது. அங்க போயிட்டு டல்லாவை தேடுறேன், அவங்க எங்கேயுமே இல்ல. அங்கேயே நான் கொஞ்ச நாள் தங்கி இருந்து பார்த்தேன். அப்ப கூட அவங்க வரவே இல்லை. அப்புறம் அவங்க வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு, ஐயோ அவங்கள நான் பார்க்கவே முடியலையேன்ட்டு நான் திருப்பி ரிட்டர்ன் ஆகி திருப்பி வரும்போது எனக்கு இன்னர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. என்ன மெசேஜ் வந்துன்னா, கிளிங்கிங் இஸ் நாட் லவ், இட் பிளாக்ஸ் த லவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்தது. அது வந்த உடனே என்ன ஆச்சுனாக்க, எப்ப பார்த்தாலும் ஒரு அன்புங்கிறது வந்து ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்கிறது கிடையாது. அத வந்து அது வந்து அன்பை வந்து மறைச்சிடும் அது. அதனால நீ அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் எல்லாம் நீ வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ள வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது என்னோட மிஸ்டேக் என்னன்ட்டு. அப்புறம் நான் அவங்களோட சொரூபத்தை அவங்க காட்டியிருக்காங்க. அவங்க சொரூபத்தை காட்டியிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்கு. ஆனா அந்த சொரூபம் எங்க இருக்குன்னா எனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க உணர்த்தி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னாக்கா அதை புரிஞ்சுட்டேன். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வந்தாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு, ஃபூலிஷ் கேர்ள், நான் என்ன சொன்னனோ, அட்டாச்மெண்ட் வந்து ஒரு வகையான இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல வருது. அது எப்படி இருக்கும்னாக்க, நம்மளோட தேவைகளுக்காகவும் நம்மளோட செல்ஃபிஷான டிசைர்ஸ்க்காகவும் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். அது வந்து பியூர் லவ்வோட பியூரிட்டி கிடையாது. அது அது அந்த மாதிரி லவ் இருந்ததுனாக்க நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க, நீங்க உங்களை பத்தி மட்டும்தான் நீங்க நினைப்பீங்களே தவிர, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளணும்னு மட்டும்தான் நினைப்பீங்களே தவிர, அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்ன்ற அந்த எண்ணம், சுயநலம் இல்லாம சர்வீஸ் பண்ணணும்னு என்ற எண்ணம் வரவே வராது. இது என்னன்னா, லவ் இஸ் நாட் எமோஷன், இட் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் பீயிங். நீயே அந்த லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன கேட்டாங்க, how can you feel apart from someone who is not separate from you?
உன்னை விட்டு யாரும் போகாதவங்களை நீ எப்படி செப்பரேட் பண்ணி வச்சு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த எமோஷன்ஸ், அந்த லவ் என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. பட் ஆனா இமீடியட்டாவும் எனக்கு அது புரியல. இட் டேக்ஸ் குவைட் சம் டைம் டு அண்டர்ஸ்டுட். அதனால எனக்கு வந்து இதுதான் இது பத்மா, நீயும் இந்த மாதிரி தான் கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீ என்ன பண்ணணும்னாக்க, நீ யாருன்னு தெரிஞ்சு கொள்ளறதுக்கு என்னென்னலாம் முயற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும். அப்புறம் வந்து உன்னோட அவுட்லுக்ஸ், உன்னோட பிலீஃப், உன்னோட வியூ பாயிண்ட் அண்ட் ஐடென்டிட்டிஸ், இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னாக்க நீ வந்து ரிலீஸ் பண்ணிடணும். கம்பல்சரியா ரிலீஸ் பண்ணின்னு நீ எப்ப வந்து நீ யாருன்ற உண்மையை நீ தெரிஞ்சுக்கிறியோ அப்பதான் நீ ஃபுல் ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல நீ இருப்ப. இந்த அட்டாச்மெண்ட்ல நீ வந்து விழுந்து கஷ்டப்பட மாட்ட அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பத்மா என்ன சொல்றேன்னா, உனக்கு வந்து டல்லா உன் கூடயே இருந்தா நேரையே இருந்து டைரக்டா உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க. ஆனா எனக்கு வந்து அந்த நிலைமை அந்த மாதிரி கிடையாதே. நான் வந்து உன் மூலியமா தான் நான் டல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் நானு. அதனால இட் வில் me to understand the entire source அப்படின்னு சொல்றாவ. சொன்ன உடனே அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஓகே லெட் இட் டேக் இட்ஸ் ஓன் டைம், இது ஒரு ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா, நீ கிளம்பி போ, நீ போய் அங்க என்ன பண்ண, அவங்க ரெண்டு பேரையும் நல்ல சந்தோஷமா வழி அனுப்பி. ஆனா நீ அங்க போயிட்டு அவங்கள வந்து மன கலக்கத்தோட நீ அனுப்பினாக்க அவங்களால அங்க வந்து நிம்மதியா டிராவல் பண்ண முடியாது. எந்த நோக்கத்துக்காக அங்க போறாங்களோ, இது எஸ்சி வந்து டென்ஷனை கூட்டிட்டு போறாங்களோ அதை கூட கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவங்க ரெண்டு பேரையும் கவலைப்பட வைக்காத நீ அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அப்புறம் அனுப்பிட்டு என்ன சொல்றானாக்க, குதிரை மேல ஏறும்போது பத்மா கிட்ட பார்த்து சொல்றா, பத்மா நீ வந்து இந்த பீரியட்ல வந்து ஒரு ஹெவி ஹார்ட்டோட நீ தனியா இருக்க வேண்டாம். நீ வந்து சமயம் உன்னோட எல்டர் டாட்டர் சமயலா கிட்ட அம்டோ நீ போயிடு அப்படின்னு அவ சொல்றா. சொன்ன உடனே அவ சொல்றா, ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துடுறா வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே அங்க என்ன பண்றாங்க, இவர் வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்றாங்க கிளம்புறதுக்கு. கேரவன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோன்னா இவன் என்ன சொல்றான்னா, நான் போய் வசுந்தராவை பார்த்துட்டு வந்தேன், ஓரளவுக்கு அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் வந்து புரிய வச்சாங்க என்னன்ட்டு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, பட் இருந்தாலும் வந்து ஆஸ் ஏ மதரா நான் பெத்த குழந்தை மேல ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வைக்கிறது நான் தப்பா, இது வந்து நான் கரெக்டா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பாரு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நீ வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் உன் குழந்தை மேல வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அது எப்படிப்பட்ட இருக்கணும்னாக்க, அவனோட பொட்டன்ஷியலிட்டிய வந்து இது பண்ணி தடை செய்யற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபார் டிஸ்டன்ஸ் அவன் டிராவல் பண்ணுவான். அப்புறம் இந்த டிராவல் முடிச்சிட்டு பல காலங்கள் கழிச்சு நாங்க திரும்பி வருவோம். வந்த உடனே அவனை வந்து நம்ம மொனாஸ்ட்ரிக்கே அனுப்பணும். இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் இருக்கு. நீ இப்பயே வந்து நீ இவ்ளோ கலக்கம் அடைஞ்சேன்னா ஃபியூச்சர்ல அவன் விட்டு தள்ளி இருக்க போறான். அப்ப நீ இப்பயே இப்படி தனியா இருக்கிறதுக்கு நீ பழகிக்கோ அப்படின்ட்டு யஷி வந்து ரொம்ப அன்பா அவகிட்ட சொல்லுவாங்க. சொல்லிட்டு, ஆமா நான் திரும்பி வர வரைக்கும் நீ இங்க தனியா இருக்க வேண்டாம், நான் போய் உன்னை சமயா கிட்ட கொண்டு போய் நாங்க ரெண்டு பேரும் அங்க விட்டுட்டு அப்புறம் நாங்க கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவள என்ன பண்ணுவா, ஓகேன்ட்டு பண்ணிப்பா. ஆனா அந்த ஹெவி ஹார்ட், அந்த அட்டாச்மெண்ட் மட்டும் அவள்கிட்ட போவே இல்லை, அப்படியேதான் இருக்கா. என்ன ஆச்சுனாக்க, நேரா அங்க போறாங்க. போன உடனே அவகிட்ட சமயாவை பார்த்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அம்மா நான் திரும்பி வர வரைக்கும் நீ அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருனாக்கா, அம்மாவோட குதிரை வந்து செத்து போச்சு கொஞ்ச நாள் முன்னால, அதனால அவளுக்கு ஒரு ஹார்ஸ் வேணும். நீ வந்து ஹார்ஸ் பிரீடிங்ல வந்து ரொம்ப நல்லா கை தேர்ந்தவளா இருக்க இல்லையா, அதனால நான் திரும்பி வரத்துக்குள்ள அம்மாக்காக ஒரு குதிரை ஒண்ணு நீ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவளை விட்டுட்டு என்ன பண்றாங்க, அவர் கிளம்பி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயாச்சு. டென்ஷனும் எஷியும் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போன உடனே இவளுக்கு எப்படி இருக்குன்னா, சமயம் வந்து அம்மா வந்து எந்த விதமான கஷ்டமும் படாம நல்லா பாத்துப்பா. அவங்களோட பிரசன்ஸ்ல என்ன பண்ணுவா, அவங்க அவங்க பேர குழந்தைங்க மேல விளையாடிட்டு அவங்களோடயே அவங்க மேலயே கவனம் செலுத்திட்டு இருப்பா. அவங்க எப்ப அவங்களோட ஃபேமிலி ஒர்க்ஸ்ல சமயா வந்து பிஸி ஆயிடுறாளோ அப்ப என்ன பண்ணுவான்னா, அவ தனியா இருக்கும்போது அவ ஹார்ட்ல வந்து ஒரு ஹோல் விழுந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதுக்கும் ஃபீல் பண்ணுவா. அவ ஏதோ ஒண்ண நம்ம தொலைச்சிட்டோம், ஏதோ ஒன்ன தொலைச்சிட்டோன்ற ஒரு ஃபீலிங்லயே இருப்பா. இது இப்படியே இருக்கும்போது சமயா சம்டைம்ஸ் சொல்லி பாப்பா, அம்மாவோட ஸ்டேட்டை பார்த்து சொல்லி பாப்பா. அப்புறம் என்ன பண்ணுவா, கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு டோல்மா வீட்டுக்கு அனுப்பி விடுவா. அங்க டோல்மா வீட்டுல இருப்பா 3 மந்த்ஸ். டோல்மாவும் நல்லா பாத்துப்பா அம்மாவை. திருப்பி இங்க வருவா, சமயா வீட்டுக்கு வருவா. ஆனா டோல்மாவும் சமயாவும் எப்படி இருக்காங்கன்னா,
அவங்களோட ஃபேமிலி, ஹஸ்பண்டோட ஃபேமிலியோட ஜாயிண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் இருக்கும். அதை கவனிக்கிறதுலயே நேரம் சரியா போயிடும். அப்ப இவளும் கொஞ்சம் கொஞ்சம் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவா, பத்மாவும் ஹெல்ப் பண்ணுவா பொண்ணுக்கு. இப்படியே இருக்கும்போது செமையா வந்து ஃபீல் பண்றா அம்மா வந்து நம்ம கிட்ட சந்தோஷமா இல்லைன்ட்டு. பத்மா வந்து ஊருக்கு போகணும்னு அவ சொல்லுவா, நான் போறேன், அது லாஷா போறேன் அப்படின்னு சொன்னாக்க, அப்ப இவ சமயா சொல்வா, நீ போக கூடாது, ஏன்னா அப்பா வந்து உன்னை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் நீ போக கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு, அதனால நீ போக வேண்டாம், நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன சொல்வான்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த ஹார்ஸ் எல்லாம் மார்க்கெட் இருக்கு, ஹார்ஸ் எல்லாம் செல் பண்ற ஒரு மார்க்கெட் அங்க பக்கத்துல இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து நானும் எங்க ஹஸ்பண்டும் போறோம், நீ இங்க தனியா இருக்க வேண்டாம், நீயும் எங்களோட வா, நிறைய புனிக்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு அங்க போலாம். அப்புறம் அப்பாவும் வந்து உனக்கு ஒரு ஹார்ஸ் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க, அங்க மார்க்கெட்ல நல்ல ஹார்ஸ் கிடைக்கிறதான்னு நம்ம பார்க்கலாம், அதே மாதிரி கிடைச்சதுனாக்க நான் வந்து உனக்கு வாங்கி கொடுக்குறேன், நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு போவா. கூட்டிட்டு போகும்போது அந்த நெக்ஸ்ட் வீக் வந்துடும், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இவங்க மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. அங்க மார்க்கெட்ல போனவொடனே சமயாவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து அவங்க கூட்டிட்டு வந்த ஹார்ஸ் எல்லாம் அங்க வச்சு செல் பண்றதுலயும் பையர்ஸ் கிட்ட பேசுறதுலயும் ஒவ்வொரு ஹார்ஸோட தன்மை எப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுலயுமே பிஸியா இருப்பாங்க. இப்ப இவளுக்கு என்ன ஆகும்னா அங்க கொஞ்சம் போர் அடிக்கும். அந்த மார்க்கெட் என்ன பண்ணுவா, சரி நம்ம தனியா போய் அப்படி கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே சுத்தி போகும்போது அங்க என்ன ஆகும்னா ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஒயிட் ஹார்ஸ் பெருசா இருக்கும். அந்த ஹார்ஸ வந்து ஒரு வயசான ஒரு லேடி அதை வாங்கறதுக்காக அந்த ஹார்ஸ் ஓனர் கிட்ட வந்து நெகோசியேட் கேட்டுட்டு இருப்பா, அந்த ஹார்ஸ் பத்தி என்ன, அந்த ஹார்ஸ் எப்படிப்பட்டது, இதெல்லாம் பத்தி கேட்டுப்பா. இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது அப்ப இவ என்ன பண்ணுவா, அவர் என்ன சொல்வாருனாக்கா, அந்த குதிரை ஓனர் வந்து சொல்வாரு, இது வந்து இவ்வளோ ஃபாஸ்டா போகும், இவ்வளோ நல்ல ஹார்ஸ், இதோட சிறப்புகள் எல்லாம் பத்தி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு இருக்கும்போது இவ ஃபீல் பண்ணுவா, இவங்க வந்து இவ்வளோ ஓல்டா இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஹார்ஸ் இவங்களுக்கு எதுக்கு, இது இவ்வளோ பெரிய ஹார்ஸ் தேவையில்லையே, அவர் வந்து கோட் பண்ற பிரைஸும் வந்து ரொம்ப ஹையா இருக்கு, அதனால எதுக்காக இவங்க இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும், சமயா கிட்ட நிறைய சின்ன சின்ன ஹார்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஹார்ஸ் வேணா நம்ம சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போவா. கிட்ட போயிட்டு என்ன சொல்வா, இது வந்து நான் உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்பா. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. திரும்பினாதான் தெரியும் இது வந்து டல்லா தான் இந்த வேஷத்துல இருக்கான்ட்டு. ஏன்னா எப்படி இருந்தான்னா ஒரு ரொம்ப ஒரு தேஞ்சு போன எப்படின்னாக்க கொஞ்சம் டாட் டாட்டா ஹோல் இருக்கிற ஒரு ஷர்ட் போட்டிருப்பான், கீழே வந்து அந்த துருப்பா லேடிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் போட்டுட்டு இருப்பான். அப்புறம் வந்து வந்து அவளோட ஃபிகர் வந்து கொஞ்சம் அப்படியே பெண்டான மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஆனா திருப்பி பார்த்துட்டு அந்த அந்த கை, அந்த கண்ணு, அந்த ஃபேஸ்ல அந்த தேஜஸ், அப்புறம் அந்த லாஃப், அதை வச்சு அவ கண்டுபிடிச்சிடுவா டல்லா அப்படின்ட்டு. பார்த்தாக்கா அவங்க அதுக்கு சப்போர்ட்டிவா ரெட் ஹேட் வேற கூட இருக்கும். அப்ப இருக்கும்போது டல்லா நீயா, நீ எங்க இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்ப டல்லா சொல்வா, நான் உன்னை தேடிதான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. என்ன தேடி நீ வந்தியா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா உன்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கு தெரியுமா, இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு, நீ வந்து எப்படி இருக்கேன்னாக்க ரொம்ப கலக்கமடைந்த மனசோடையும் நீ வந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு டிப்ரெஸ்ட் மைண்ட் செட்ல நீ இருக்க, இன்னும் எத்தனை காலம் நீ இப்படி இருக்க போற, கமான் அதுல இருந்து நீ வெளியில வரத்துக்கு பாரு அப்படின்னு அவ சொல்லுவா. சொல்லிட்டு இவ இத சொன்னவன அவ என்ன சொல்வான்னா, டல்லா சொல்வான், எனக்கு ரொம்ப குறுகிய நேரம் தான் இருக்கு, அதனால வா நான் உன்கிட்ட தனியா யாரும் இல்லாத ஒரு தனியா ஒரு இடத்துல உன்னோட பேசணும்ட்டு அந்த மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அங்க ஒரு வந்து ஒரு பாறை மாதிரி இருக்கும், அதுல உட்காருவாங்க ரெண்டு பேரும். அந்த குதிரையும் கூட்டிட்டு வந்துருவா. குதிரையை என்ன பண்ணுவா, அவர் வந்து எவ்வளவு பிரைஸ், ரொம்ப ஹை பிரைஸ் கொடுத்துருக்கா, அந்த பிரைஸ் என்ன பண்ணுவா, பவுச்ல இருந்து எடுத்து அந்த அந்த குதிரைக்கான உண்டான பைசாவும் கொடுத்துட்டு என்ன பண்ணுவா, கூட்டுன்னு வந்துருவா. அந்த குதிரையும் கூட்டுன்னு வந்துட்டு அங்க பக்கத்துல அந்த குதிரையை நிக்க வச்சுட்டு அவ சொல்வா, உனக்கு வந்து இவர் ஸ்ட்ரைட் ஆஃப் மைண்ட் எப்படி தெரியுமா, அவளுக்கு வந்து டல்லாவை பார்த்த உடனே கொஞ்சம் அப்படியே அழுக வந்துடும், அவளோட துக்கம் தாகாம கண்ணுல இருந்து தண்ணி கொட்டும். அப்ப டல்லா வந்து ரொம்ப ஆறுதலா சொல்வா, உன்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு காரணம் வந்து உன்னோட சன் கிடையாது, அது மனம் வந்து உடைந்து இருப்பது வந்து உன்னோட சன்னுக்காக கிடையாது, இட் இஸ் யூ ஹாவ் மேட் யுவர் செல்ஃப், நீ உன்னை நீ தொலைச்சிட்ட அப்படின்னு அவ சொல்வா. அப்ப இவ வந்து ரொம்ப கன்ஃபியூஸா அவளை பாப்பா. பார்த்தவொடனே என்ன சொல்வா,
உனக்குள்ள எப்படி இருக்குன்னா நிறைய யூஸ்லெஸ் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது உன்னை நீ யாருன்னு தெரிஞ்சுக்க விடாம நீ உன்னை இழந்துட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா. நீ என்ன பண்ணனாக்க உன்னோட காடஸஸ் உன்னுள்ள இருக்கிற நீ காடஸஸ் நீ தள்ளி வச்சுட்ட, அவங்கள விட்டு நீ ரொம்ப ஃபார் டிஸ்டன்ஸ்ல நீ வந்துட்ட அப்படின்னு அவ சொல்வா. சொல்லிட்டு அப்புறம் சொல்வா, நீ உன்னோட ஹிருதய கதவை நீ மூடிட்ட, ஆனா வெளியில இருக்கிற அந்த திங்ஸ்லயும் அதுலயுமே உன்னோட அட்டாச்மெண்ட் இருக்கு. நீ எங்க நீ எங்க இருக்க அப்படின்னு நீ பார்க்காத. உன்னோட வாண்டரிங் மைண்ட நீ என்ன பண்ணு, அலைய விடாம நீ உள்ள பக்கமா உள்முகமா உன்னோட இத என்ன பண்ணு, திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லி கொடுப்பா. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்வானாக்க, உன்னோட பிரச்சனைகள்லாம் உனக்குள்ளதான் இருக்கு, வெளியில எங்கேயுமே கிடையாது. ஆனா நீ என்னவோ நினைச்சிட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் வெளியில இருந்து வருது அப்படின்னு தான் சொல்லியிருப்ப. நீ உன்னோட இறைத்தன்மைய நீ ரொம்ப தூரத்துல வச்சுட்ட. ஆனா இந்த பர்த் நீ எடுக்கும்போது உன்னோட பர்பஸ் நீ என்னத்தமா சொன்ன, டு சர்ச் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் நீ இந்த தடவை பர்த் எடுத்த. இவ இந்த ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் த செல்ஃப். ஆனா அதை விட்டுட்டு நீ இங்க அட்டாச்மெண்ட் ஒரு பாண்டிங் இதுல எல்லாம் நீ மாட்டிட்டு இருக்க அப்படின்னு அவ சொல்லுவா. அப்ப சொல்லும் போது அவ டல்லா கிட்ட அழுவா, நான் என்னவோ என்ன நான் தொலைச்சிட்டேன், அது என்னவோ உண்மை, அந்த ஒரு ஃபீலிங் என் ஹார்ட் உள்ள ஒரு வெற்றிடம் உனக்கு கிரியேட் ஆயிருக்கு, அது என்னால எனக்கு நல்லாவே நான் புரிய முடியறது டல்லா. பட் ஆனா நான் தொலைச்சிட்டேன், எங்கேயோ ஒரு இடத்துல என்ன நான் தொலைச்சிட்டேன், நான் அதை நான் எங்க இருந்து நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அவகிட்ட டல்லா கிட்ட கேட்பா. அப்ப டல்லா என்ன சொல்வா, நீ எங்க போய் கண்டுபிடிக்க போற, நீ எங்க போற, நீ அந்த காடஸஸ் போய் நீ எங்க பார்க்கணும்னு நீ நினைக்கிற, நீ எங்க காட்டுல போய் பார்க்க போறியா, இல்ல நாம்திஷோர் ரிவர் கிட்ட போய் பார்க்க போறியா, இல்லனா நீ மலையில போய் பார்க்க போறியா, நீ எங்க போய் மவுண்டன்ல போய் பார்க்க போறியா, நீ எங்க போய் பார்க்க போற, நீ எங்க பார்க்கணும்னாக்க உன்னோட இத பார்வையை இன்னர்ல நீ என்ன பண்ணு, ரீடைரக்ட் பண்ணு. டைரக்ட் பண்ணிட்டு எங்க இருக்கான்னு பாரு, உன்னோட காடஸ் எங்க இருக்குன்னு பாரு. அது எங்க இருக்குன்னா உன்னோட ஹிருதயத்துல இருக்கு. நீ அந்த இதய டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க, அதை நீ ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லா ரொம்ப அன்பா பாசமா அந்த யூனிவர்சல் லவ் அப்படியோட அவளுக்கு எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் சொல்லி கொடுப்பா. நீ நீ எங்கேயோ உன்னோட மைண்ட் இதை தடுக்குது, உன்னை ஹிருதயம் ஒளி விட்டு வீசி கொண்டு இருக்கு, அதை நீ உன்னால கண்டுபிடிக்க முடியல, இதுதான் உன்னோட பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்பா. அப்ப நான் எந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அதுக்கு அவ சொல்வா, நீ அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், இங்க பார்த்தாக்க நிறைய ஃபார்ம் ஆஃப் காட் இருக்கு, ஒவ்வொரு காடுக்கும் ஒவ்வொரு நேம்ஸ் வச்சிருக்காங்க, அந்த ஒவ்வொரு நேம்ஸுக்கும் ஒவ்வொரு வகையான ரிச்சுவல்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் அந்த பாத்துல நீ போனினாக்க நீ உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய காலங்கள் ஆகும், நிறைய பிறவிகள் நீ எடுக்கணும். அதனால அதெல்லாம் வேண்டாம், நான் சொல்றத கேளு, நீ எப்படி நீ உன்னை பார்க்கணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டோரியும் நான் உனக்கு சொல்றேன் கேளு. நான் ஜாங் எங்ல ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்தபோது என்ன ஆச்சுனாக்க, எனக்குள்ள ஒரு தேடல் வந்தது. அந்த தேடலுக்காக நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு அந்த இடத்துல நிறைய ஆசிரமங்கள் இருந்தது, நிறைய துறவிகள் இருந்தாங்க. ஒவ்வொரு துறவிகள்கிட்டையும் நான் போனேன், அவங்கள எல்லாரையுமே நான் விசிட் பண்ணிட்டு என்ன பண்ணேனாக்க அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன் நானு. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டயட்டிஸ பத்தி அவங்க கதை சொன்னாங்க. கதை சொல்லி அந்தந்த டயட்டிஸ்க்கு உண்டான தாற்பயம் என்னங்கறத பத்தியும் அதுக்கு ஒவ்வொரு நேம் வச்சு அதையும் அவங்க சொன்னாங்க. இப்ப நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டிராவல்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய சொசைட்டிஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரோட ஸ்பிரிச்சுவல் பார்த்தா அவங்களது பிரைவேட், அதுல யாருமே எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்க கூடாது. ஆனா ஆனா அது எல்லாமே எங்க எதை நோக்கி போறதுங்கிறத நம்ம கட்டாயமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லி கொடுப்பா. இதே மாதிரிதான் நான் இந்த மாதிரி போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் கேட்டேன், ஒவ்வொரு நேம் சொல்றாங்க, ஒண்ணும் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு என்ன பண்ணேன், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைவையும் எனக்கு கொடுக்கல மனசுல. அதனால ஒரு இடத்துல போய் கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்த உடனே என்ன ஆச்சுனாக்க, ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நான் போகும்போது என்ன ஒரு துறவி எழுப்பிட்டு கேட்டாரு, உன் பேர் என்னன்னு எனக்கு பார்த்து கேட்டாரு அவரு. எனக்கு என்ன பேரு சொல்றதுன்னே தெரியல,
அப்பதான் என் மைண்ட் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிட்டு நான் எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கேன், எத்தனை பிறவிகள்லயும் எனக்கு என்னென்ன பேரெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பேரும் போது நான் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அங்க அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். சொன்னவன அப்ப உன்னை எந்த பேர்ல வச்சு உன்னை ஐடென்டிஃபை பண்றதுன்னு அவர் கேட்டாரு. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, நீங்க எந்த பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க, நான் இந்த பேர் தான் என்னால சொல்ல முடியாது, எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்பதான் அவர் வந்து என்ன சொன்னாருனாக்க, உன்னோட பேரு இப்போ உனக்கு கூப்பிடுற பேரை அவர் வந்து ப்ரொனவுன்ஸ் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படியே அவர் போயிட்டே இருந்தாரு. அவர் போன பிறகுதான் தெரிஞ்சது அவர் வந்து அவரோட பிரைட்டர் சைடு பார்த்தேன். அவர்கிட்ட ஒரு அன்பு கலந்த ஒரு ஒளி, அந்த ஒளி ரூபமா நான் அவரை பார்த்தேன். அப்பதான் வந்து எனக்கு உண்மை புரிஞ்சுது. எல்லாம் தெய்வத்துக்கிட்டையும் வந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, அந்த ஒரு லவ் இருக்கு, லவ் எனர்ஜி இருக்கு. எல்லாருடைய செல்ஃபுமே லவ் தான். ஆனா அதை விட்டுட்டு நம்ம வெளியில உருவத்தை வச்சு அதுக்கு வந்து ஒரு டிசைர் வச்சு அது வந்து மனிதனோட இது வந்து ஃபேப்ரிகேஷன், அது இதெல்லாம் வச்சு பூஜை புனஸ்காரம் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள நீ சீக்கிரம் இருந்தாக்க நீ உள்ளுக்குள்ளதான் நீ முன்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. சொல்லிட்டு அவ சொல்லும் போது சரி டல்லா நான் வந்து பாக்குறேன், பட் ஆனா எனக்கு வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லுவா. அவ சொன்னா இதை வந்து நீ பிரச்சனையாவே நீ பார்க்க கூடாது, இங்க இங்க வந்து பிரச்சனைங்கிறது எதுவுமே கிடையாது, இது மைண்டோட இலூஷன். உன்னை வந்து நீ யாருன்னு தெரிஞ்சுக்க விடாம உன்னோட மைண்ட் வந்து உன்னை வந்து செப்பரேட் பண்ணி காட்டுது. அதுல வந்து நீ வந்து இது வந்து ஃபால்ஸ் இது தோற்றம் உனக்கு, நீ அதை வந்து நீ நம்ப கூடாது, நீ உள்ளுக்குள்ள பார்க்கணும், உன்னோட தெய்வத்தோட நீ மிங்கிள் ஆனும், மிங்கிள் ஆனாதான் அந்த பரமானந்தம் அந்த பேரானந்தம்னா என்னங்கிறத நீ வந்து உணர முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க இன்னொரு இதையும் விஷயத்தையும் நான் சொல்றேன். இப்ப வந்து இங்க இங்க பீரியட்ல ஹேங் ஹேங் ஹங் அந்த பீரியட்ல வந்து அப்ப ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு எம்பரர் இருந்தார் இல்லையா, அந்த எம்பரருக்கு வந்து ஒரு டாட்டர் இருந்தா. அந்த டாட்டர் வந்து பிரின்சஸ் அவங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தேடல் வந்தது, அந்த சீக்கிங் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, தன்னோட ராயல் லைஃப் விட்டுட்டு அவங்க தனியா என்ன பண்ணாங்க, ஒரு குகைக்கு போயிட்டாங்க. அந்த குகை உள்ள போய் உட்கார்ந்து தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளோ ஒரு மெடிடேஷன் பண்ணாங்க, தவத்துல அவங்க இது ஈடுபட்டாங்க. அப்ப இந்த கிரேட் குரு ரின்போச் என்ன தெரியுமா பண்ணாரு, அவர் வந்து அவர் இந்த பூமியில வந்து தன்னோட சிஷ்யர்களுக்கெல்லாம் என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு அவரோட பர்த் பிளேஸ்க்கு அவர் கிளம்பி போயிட்டாரு. போயிட்டு யூனிவர்ஸோட, ஆனா என்ன அவருக்கு ஃபீலிங் இருந்ததுன்னா, ஐயோ நம்மள வந்து அட்வான்ஸ் லெவல்ல இருந்த நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே நம்ம கூட கூட்டுன்னு வரலையேன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. இருந்தாலும் அவருக்கு ஒரு இது இருந்தது, ஒரு கான்பிடென்ட் இருந்தது. நம்மளோட துணைவியார், அந்த அந்த கிங்கோட துணைவியார், அவங்க பேரு என்னவோ பேரு, அந்த பேர் நான் மறந்துட்டேன், சாரி மாஸ்டர். அந்த அவங்க என்ன பண்றாங்க, கீழே உட்காந்து பூமியில வந்து அவங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட லவ் வந்து எப்படி இருக்குன்னா அந்த என்டையர் யூனிவர்ஸ்ல எல்லா கார்னர்லயும் அப்படியே எமினேட் ஆயிட்டு இருக்கு, ஒளிஞ்சிட்டு இருக்கு அந்த லவ். அதனால என்ன பண்றாருன்னா இந்த லவ் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட டிசைபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டு வரணும், இதுக்காக ஒரு நாடகம் ஒண்ணு ஆடணும்னு அவர் என்ன பண்ணாருனாக்க ரொம்ப ரொம்ப தூரம் என்ன பண்ணாரு, டிராவல் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க தன்னை வந்து வேற ஒரு அரக்கனா மாத்திக்கிட்டாரு. அரக்கனா மாத்திட்டு தன்னோட ஆசிரமத்துல எந்தெந்த தன்னோட டிசைபிள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவரு அங்க போய் அவங்கள எல்லாம் கொன்னுடுற மாதிரி என்ன பண்ணாரு, மிரட்டி இருக்காரு. மிரட்டின உடனே அவங்க எல்லாம் அவங்க குரு வந்து கூட்டிருக்காங்க, குருவை வந்து பேர் சொல்லி ரெஸ்கியூ பண்றதுக்கு வாங்க வாங்கன்னு கூட்டிருக்காங்க. ஆனா இந்த அதிர்வலை என்ன ஆச்சுனாக்க இவங்களோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல கன்சார்ட், அவங்க மேல வந்து போய் விழுந்திருக்கு. விழுந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு அவங்க கண்ணு முழிச்சு அந்த 12 வருஷம் தனக்கு அன்ன ஆகாரம் இல்லாம மெடிடேஷன் பண்ணதுல அந்த கண்ணுல வந்து அவ்வளோ ஒரு பவர் அவங்களுக்கு கிடைச்சது. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கிருந்து கிளம்பி நேரா என்ன பண்ணிட்டாங்க, இவங்க டிசைபிள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, தன்னை ரெஸ்கியூ பண்ண தன்னோட கிரேட் குரு வருவான்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க போனாக்க அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களோட உருவம் வந்து ரொம்ப ஒல்லியாகும், சாப்பாடு இல்ல, ரொம்ப ஒல்லியா, துணி வந்து எப்பயோ போட்டது, அந்த கிழிஞ்ச துணியோட அவங்க போய் அந்த ஒரு கோலத்துல போய் அவங்க நிக்கும் போது நம்மள வந்து நம்மளோட குருவே வந்து நம்மள இது பண்ணல, காப்பாத்தல, இவங்க வந்து நம்மள காப்பாத்திட்ட போறாங்களாக்கும், இவங்க வந்து நிக்கிறாங்களே, இவங்க அந்த டொமைன் பக்கத்துல போறாங்க, அவன் வந்து இவங்களை ஏதாவது பண்ணிட போறான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அந்த
உருவம், அந்த கொடூரமான உருவம் வந்து இவங்களை கிட்ட 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 வர வர இவங்க என்ன பண்றாங்க, அந்த கண்ணுல அந்த ஒளியை வச்சு வச்சு அது உள்ள போயே என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள இவங்க போயிடுறாங்க. உள்ள போயிட்ட உடனே அப்புறம் தான் தெரிஞ்சது, இது வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் கிரேட் குரு ரென்போச்சுன்னு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, ஒண்ணு கலந்துட்டாங்க அந்த இடத்துல. இத வந்து தன்னோட டிசைபிளுக்கு வந்து சொல்லணுங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் அவ்வளோ ஒரு பாடுபட்டாங்க. அதனால நீ பத்மா, இதுக்கெல்லாம் வந்து நீ கவலைப்படக்கூடாது. நீ ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கணும். நீ உனக்கு நடக்கிற இந்த ஒரு பிரச்சனைக்கு காரணம் நீயே தவிர இது வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு போன உன் சன்னால கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் வந்து நீ கஷ்டப்பட்ட, எனக்கு ஒரு புள்ள வேணும், சன் வேணும், சன் வேணும்னு சொல்லிட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே உன்னோட இது வந்து டிசைர் வந்து ஃபில்ஃபில் ஆச்சா, உன்னோட ஹாப்பி வந்து பர்மனண்டா இருந்ததா, இல்ல இல்லையா? இப்ப திருப்பி வந்து இந்த மாதிரி ஒரு இது ட்ரையல்ஸ்ல நீ இருக்க. இது வந்து ஒண்ணு, ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும்னு நம்ம பார்ப்போம், அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். சால்வ் ஆகிட்ட உடனே திருப்பி என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள இருந்து இன்னொரு ப்ராப்ளம் வந்து பாப்பா ஆகி வெளியில வரும். இப்படிவே தான் வரும். ஏன்னா இது வேர்ல்டு, இந்த வேர்ல்டோட நேச்சர் அது. அதனால இதையும் நீ என்கவுண்டர் பண்ணி வெளியில வரத்துக்கு நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, டல்லா சொல்றா, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்வா. அப்ப சொல்வா, டல்லா நீ எப்படி போற, இவ்வளவு பெரிய குதிரையை வாங்கியிருக்கே அப்படின்னு சொன்ன உடனே டல்லாவோட அந்த ஓல்டு இது இமேஜ் வந்து மறைஞ்சு அவன் வந்து ரொம்ப எங்கா காட்சி அளிப்பாங்க. அப்ப வந்து என்ன சொல்வாங்கன்னா, டல்லா இந்த இந்த குதிரை வந்து நான் எனக்காக வாங்கல, உனக்கு கிஃப்ட் பண்றதுக்காக நான் அந்த குதிரையை வாங்கினேன். ஃபியூச்சர்ல இது வந்து உனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நீ வந்து நீ அது வந்து நீ நீ நான் சொன்னதெல்லாம் நீ மைண்ட்ல வச்சுக்கோ. உனக்கு ரொம்ப நீ எந்த மாதிரி ஒரு யார் மேல உனக்கு எந்த காடஸஸ் மேல உனக்கு அபரிவிதமான லவ் வருதோ, அந்த அவங்க வந்து அப்ப எந்த உருவத்துல உன் முன்னால காட்சி அளிக்கிறாங்களோ, நீ அவங்களையே நீ மனசுல நினைச்சிட்டு அதுக்கு அவங்க கிட்டயே நீ இருந்து அவங்கள விடாம இருந்து அவங்களோட பிரசன்ஸ்லயே நீ இருக்கிற மாதிரி பண்ணு. ஏன்னா குருங்கிறவங்க வந்து எப்பவுமே உன்னுள்ளதான் இருப்பாங்களே தவிர ஆம்னி பிரசன்ஸா தான் இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருப்பாங்க. அதனால நீ வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தனியா ஆயிட்டேன் அப்படின்ற இந்த ஃபீலிங்லாம் நீ வச்சுக்க கூடாதுன்றா. அப்ப சொல்ற, டல்லா உனக்கு தெரியும் இல்ல, இந்த குதிரைக்கு வந்து இவ்வளவு பிரைஸ் கிடையாது, நீ எதுக்காக இவ்வளவு காசு கொடுத்து நீ வாங்கின, ட்ரிபிள் த டைம் நீ பே பண்ணிருக்க இந்த குதிரோட ஒரிஜினல் பிரைஸோடன்னு சொல்லும் போது அவ என்ன சொன்னா, எனக்கு தெரியும் இது வந்து அவ்வளவு காஸ்ட்லி கிடையாதுன்னு. ஆனா அந்த குதிரை வித்தவருக்கு அவரோட சன்னுக்கு வந்து சின்ன குழந்தை வச்சிருக்காரு, அந்த குழந்தைக்கு வந்து அவரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், உடம்பு சரி இல்லாம இருக்காங்க, அவர்கிட்ட காசு கிடையாது. அதனால இந்த குதிரையை வந்து அந்த அந்த விலைக்கு வித்தாதான் அவர் வந்து அந்த குழந்தைக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை அவர் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால அவரோட கவலையை போக்குறதுக்காக தான் நான் இந்த குதிரையை வந்து அவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்கினேன். இட்ஸ் ஓகே, ஏன்னா நான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் என்னால முடிஞ்ச சர்வீஸை நான் யாருக்காவது நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன், ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன். அதனால நீ கிளம்பி நீ வந்து சமயாவோட உன் டாட்டரோட நீ அண்டோப்போ, உன்னோட சன்னும் இவரும் வந்து ஹஸ்பண்டும் வந்து சீக்கிரம் வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க, நான் சொன்னது எல்லாமே நீ ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனாங்க. அடுத்தது என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச்.